இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பாய்ஸ் படத்துல வர மாதிரி கோயில போய் கல்யாணம் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? கும்பராசி சொல்லலாம். ஏன்னா கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கார். ஏன்னா ஏற்கனவே கும்பராசிக்காரங்கள் கேலரி சனி போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 2 வருஷமா படாதபட்டுப்பட்டிருப்பீங்க. லவ் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் பேரண்ட்ஸோட சம்மதம் கிடைச்சிருக்காது, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக இந்த வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது ரொம்ப வருஷமா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 7 8 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மேலே நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி இது பண்ணணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். சரிங்களா? ரொம்ப அப்படியே துரத்தி லவ் பண்ணியிருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. ஆனால் செட் ஆகிருந்திருக்காது. லவ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம பாய்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் போய் சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த டைம் உங்களுக்கு வரப்போகுது. பயன்படுத்திக்கங்க. நீங்களும் கல்யாணம் பண்ண போகிறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க. காலபுருஷத்துப்படி 7ஆம் ராசி துலாம் ராசி. முக்கியமாக சொல்ல போனால் காதலுக்கு பேர் போன ராசி துலாம் ராசி. நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. துரத்தி லவ் பண்ணுவாங்க. துலாம் ராசிக்காரங்களை சொல்லவே வேண்டாம். அந்த அட்ராக்ஷன் பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை ஒருத்தர் செலக்ட் பண்ணி ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு.